பெஞ்சல் புயல் கரையை கடந்து வரும் நிலையில் கல்பாக்கத்தில் பலத்த சூறைக்காற்று வீசி வருகிறது. அது தொடர்பான பிரத்யேக காட்சிகளை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மகாபலிபுரம் காரைக்கால் இடையே புதுச்சேரி அருகே பெஞ்சல் புயல் கரையை கடந்து வருகிறது. தற்போது இதன் காரணமாக அதிவேகமான சூறைக்காற்று வீசி வருகிறது. தரைக்காற்றின் வேகம் பலமாக இருக்கிறது. இது தொடர்பாக நேரலையில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார், தற்போது கல்பாக்கம் பகுதியில் இருக்கீங்க. தற்போது புயல் கரையை கடந்து கொண்டிருக்கிறது. தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கிறது? பெஞ்சல் புயல் தற்போது மாமல்லபுரம் இடையே கரையை கடக்க தொடங்கி இருக்கிறது. இதன் காரணமாக இந்த சூறைக்காற்றுடன் பலத்த காற்று வீசி வருகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள், அதே போல மரங்கள், செடி கொடிகள் அனைத்தும் சாயக்கூடிய அளவில் ஒரு அதாவது என்ன சொல்றதுன்னா அவ்வளவு சூறைக்காற்று வீசுகிறது. நிற்க முடியாத நிலைமை இருக்கிறது. நம்ம கொடையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கோம். நம்மளையே தள்ளக்கூடிய நிலைமை பார்த்துட்டு இருக்கோம். அதே போல இந்த கடல் அலையை பொறுத்த வரைக்கும் அந்த சூறைக்காற்றுடன் அந்த பகுதியிலே பொதுமக்கள் நிற்க முடியாத அளவுக்கு தொடர்ந்து சூறைக்காற்றானது வீசிக்கொண்டிருக்கு. தற்போதுதான் இந்த பெஞ்சல் புயல் கரையை தொடங்க உள்ள கரை கடக்க உள்ளது. இதன் காரணமாக தற்போதே சுற்று நம்மளால நிக்கவே முடியல. கொடையை இழுத்துட்டு போற நிலைமையில இருக்கு. பார்த்தோன்னா அவ்வளவு சூறைக்காற்று வீசுது. மரங்கள், செடிகள், கொடிகள் அனைத்துமே ஒட்டுமொத்தமா இந்த பகுதியில் பெயர்த்து எழக்கூடிய சூழல இருக்கு. அதே போல இந்த கடல் பகுதிக்கே செல்ல முடியல. அந்த அளவுக்கு சூறைக்காற்று பலமாக வீசப்படுகிறது. தற்போதுதான் பெஞ்சல் புயல் கரையை கடக்க தொடங்கி இருக்கிறது. இன்னும் 4 மணி நேரம் முதல் 5 மணி நேரம் வரை ஆகும். தற்போதே இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கிறது என்றால் இன்னும் பல மணி நேரம் கழித்து எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் என்று தெரியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான புயலாக தற்போது கரையை கடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு அந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். அதாவது செடிகள், கொடிகள்ல இந்த காற்றின் சூறைக்காற்றினால் விழக்கூடிய சூழ்நிலையில் அந்த பலமான சூறைக்காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த நம்ம இருக்கக்கூடிய பகுதி ஈசிஆர் கிழக்கு கடற்கரை சாலை. அந்த சாலை முழுவதுமே வாகனங்கள் எதுவும் செல்லவில்லை. இந்த சூறைக்காற்றின் தாக்கம் காரணமாக வாகனங்கள் கூட ஓட்ட முடியாத நிலைமை தற்போது இருக்கிறது. நம்ம இந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். மரங்கள் எல்லாம் பெயர்த்து விழக்கூடிய சூழ்நிலையில காற்று பலமாக வீசிக்கொண்டிருக்கிறது. அதே போல கொடி கம்பங்கள், மின்கம்பங்கள் அனைத்தும் ஆடிக்கொண்டிருக்கிறது. இரவு நேரம் என்பதால் அந்த காட்சியை நம்மளால காட்ட முடியல. ஆனால் இந்த குப்பெருக்கு இதுலயும் இந்த செடிகள், கொடிகள் ஆடக்கூடிய காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொடைகள் எல்லாம் அடித்து சென்றுவிட்டன. அதே போல இந்த மகாபலிபுரம் கல்பாக்கம் கடற்கரை பகுதியில் வைக்கப்பட்ட அந்த படகுகள் அனைத்தும் சூறைக்காற்றால் ஓரம் தள்ளப்பட்டிருக்காத தகவல் வெளியாயிருக்கு. அதே போல அங்க இருக்கக்கூடிய குடிசைகள் எல்லாம் பெயர்த்து வீழ்த்திருக்கிறது. இந்த பகுதி முழுவதுமே சூறைக்காற்றால் பலத்த சேதமடைந்ததாக தகவல் வெளியாயிருக்கு. நம்ம அந்த பகுதிக்கு உள்ளே செல்ல முடியல. அதனால அந்த காட்சியை காட்ட முடியல. கிழக்கு கடற்கரை சாலை இருக்கக்கூடிய இந்த மரங்கள், செடிகள் எல்லாம் நம்ம காட்டிட்டு இருக்கோம். இந்த எல்லாமே சூறைக்காற்றுடன் இந்த இருக்கக்கூடிய அந்த கிளைகள் எல்லாம் விழக்கூடிய சூழ்நிலை. இந்த மரமும் மரம் பல இடங்கள்ல சாய்ந்து விழக்கூடிய நிலை இருக்கு. அதே போல இந்த சூறைக்காற்றுடன் சேர்ந்து பலத்த மழையும் பெய்து வர்றதுனால இந்த பகுதியில ஒரு இயற்கைக்கு டோட்டலா இந்த இடத்துல நிற்க முடியாத அளவுக்கு இருக்கு. நமக்கு அந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். பூர்ணிமா, நீங்க நேரடியாவே அந்த காட்சியை பார்க்கலாம். மரங்கள் எல்லாம் சாய்ந்து பேய் காற்றாக வீசிக்கொண்டிருக்கிறது. நேரடியாக அந்த காட்சியை பார்க்க முடியுது. அனைத்து இடங்கள்லயும் கொடி கம்பங்கள்ல இருந்து மின் கம்பங்கள் வரை ஆடிக்கொண்டிருக்கிறது. கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய படகுகள் அனைத்தும் இந்த சூறைக்காற்றினால் சேதமடைந்ததாக தகவல் வெளியாகி இருக்கு. இங்க மட்டும் இல்லாம மகாபலிபுரம், புதுப்பட்டினம், கல்பாக்கம் உள்ளிட்ட இந்த சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் இந்த புயலின் தாக்கம் காரணமாக, கரையை கடக்கும் தாக்கம் காரணமாக தொடர்ந்து இந்த சூறைக்காற்று என்பது இது பண்ணிட்டு இருக்கு. அதே போல மழையும் பெய்யறதுனால வெளியே வர முடியாமல் இருக்கு. அதே போல விளம்பர பேனர் பெயர்ந்து கீழே விழுந்திருக்கிற காட்சியை நம்ம பார்க்க முடியுது. ஈசிஆர் சாலையில் வைக்கப்பட்ட இந்த விளம்பர பேனர் என்பது அந்த சூறைக்காற்றால் பெயர்த்து வீழ்ந்திருக்கிறது. இந்த காட்சியை பார்க்க முடியுது.
காவல்துறை சார்பில் வைக்கப்பட்ட அந்த பேனர் என்பது விளம்பர பேனர் என்பது பெயர்த்து விழுந்திருக்கிறது. அதே போல அனைத்து இடங்களிலும் எந்த சாலையிலும் நம்பி செல்ல முடியாத அளவிற்கு சூறைக்காற்று என்பது தொடர்ந்து வீசி வருகிறது. பூர்ணிமா, கல்பாக்கம் பகுதியிலிருந்து நேரலை தகவல்களை வழங்கியமைக்க நன்றி ராம்குமார்.